நாமத்தினாலே ஆமென். நம்முடைய அருமையான சபை ஊழியர் சொன்னது போல சார்லஸ் ஐரோல் இருக்கும் பொழுது உங்களுடைய பண்டிகையில் ஆண்டுடைய செய்தியை கொடுக்க ஆண்டவர் கிருபை தந்தார். அதற்கு முன்னதாக வருஷம் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 79 அல்லது 80 இருக்கும் ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்விலே அப்பொழுது சபை ஊழியராக அருளானந்தம் என்று சார் இருந்தார்கள். அவர்கள் கொட்டாரத்திலிருந்து இங்கே என்னுடைய தம்பி சித்தப்பா மகனும் 2 பேருமாக நடந்து வருவார்கள். ஆலய ஆராதனை நடத்தி விட்டு எல்லாரையும் பார்த்து ஜெபித்து விட்டு திரும்ப நடந்தே வருவார்கள். இன்றைக்கு நமக்கு நடக்க முடியாது, நம்ம அப்படி மாறிக்கொண்டோம். அந்த நாட்டிலே அவர்கள் ஒரு நம்ம சேக்ரட் ஹார்ட் என்ற அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றினார்கள். சபை ஊழியர் அவர் ஃப்ரீயாக நான் பார்க்க என்று சொன்ன பொழுது அப்போ நான் எனக்கு தெரிஞ்சால் ஜெயபால் டேவிட் என்று சொல்லி அவர்கள் ஐரோலாக இருந்தாலும் பிறகு பின்னால் பிஷப் அம்மாங்க அவங்க இல்லை அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் ₹1 வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்யூட்டன்ஸில் கையெழுத்து ₹1 அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்தாங்க. மிகுந்த உற்சாகத்தோடு வந்தார்கள். இந்த சபை ஒருவேளை ஆலயம் அவர்கள் மூலமாக கட்டப்பட்டது நான் நினைக்கிறேன். அப்பொழுது நான் வந்த அந்த நேரத்தில் வெளியே எங்கேயோ வைத்து அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வு நடந்தது. நான் அப்பொழுது நாகாலாந்தில் நான் டீச்சர் மிஷினரியாக நான் பணியாற்றி கொண்ட விடுமுறைக்காக வந்திருந்த பொழுது என்னை அழைத்தார்கள், வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆக மறுபடியும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி. இந்த அருமையான இந்த ஆலயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் இது வளர்ந்து பெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளாக நான் நம்புகிறேன். நாம் சிறிது நேரம் தியானிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம், நாம் திருவசனமாக சொல்ல கேட்ட மார்க்கு என்னும் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க்கு 8:34 வாசிக்கலாம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துல அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். சீஷத்துவம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உட்கார்ந்தவரை கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய ஆயுசு நாட்களை ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளிலேயும் இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவரை உம்மை பணிந்து கொள்ளவும் உம்முடைய வேத வாக்கியங்களை தியானிக்கவும் ஆண்டவர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வேளையிலையும் உம்முடைய சத்தத்தை கேட்கிறவாய் மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் செயல்களாயும் காணப்பட எங்களுக்கு உதவிச்சு மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த கால வேளையில் உங்களோடு கூட நான் நிற்பேன் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஏனென்றால் நேற்று கடந்த சில நாட்களாக என்னுடைய வயிற்று பிரச்சனை ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு, நேற்று கூட இரவிலே 4 அல்லது 5 முறை நான் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. ஆக காலையில் நான் ஒழித்துக்காக ஒப்புக்கொண்டேனே 3 இடங்களிலே எப்படி இதை செய்வது என்ற தயக்கம் என் உள்ளத்தில் ஏற்பட்டது. ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, நான் உமக்காகத்தான் நான் போக வேண்டும், ஆகையினால எனக்கு சுகந்தாரும். ஆண்டவர் கிருபையாக இந்த காலவெளியில் உங்கள் மத்தியில் என்னை கொண்டு வந்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், கிட்டத்தட்ட 5 முறை மோஷன் போனால் சரீரம் எவ்வளவு பலவீனமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் மத்தியிலையும் ஒரே ஒரு வசனம் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகியல்தான் உங்களோடு கூட இந்த கால வேளையில் நான் நிற்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த ஊழியத்தின் பாதையிலே கடந்து வருகிற வேளையிலே நினைத்து கூட பார்க்கவில்லை, இப்படி ஒரு ஊழியத்திற்கு நான் வருவேன் என்று கனவு கூட கண்டதில்லை. என்னுடைய பெற்றோருக்கு திருமணமாகி 11 ஆண்டுகள் கழித்து பிறந்தவன் நான்.
விக்கிரமசிங்கபுரம் தூய பேதுரு ஆலயத்தில் பெண்களுக்கு பின்பகுதியில் நீங்கள் உள்ளே பார்ப்பீர்கள் என்றால் ஒரு ஞானஸ்தான தொட்டி இருக்கும். சிறு பிள்ளைகள் ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு அந்த தொட்டி என்னுடைய பெற்றோராலே அங்கே அமைக்கப்பட்டது. இன்றும் அது இருக்கிறது. என்னுடைய தகப்பனார் பேர் கூட அதில் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. ஆக ஊழியம் என்பது யாருக்கோ என்று நினைத்தவன் நான். ஆனால் ஆண்டவர் என்னை படிப்படியாக இந்த ஊழியத்திற்கென்று ஆண்டவர் பிரித்தெடுத்தபடினாலே, தெரிந்து கொண்டபடினாலே அழைத்து 32.5 ஆண்டு காலமாக அவருக்கென்று தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்திலே ஊழியத்தை செய்து நாங்கள் இப்பொழுது அகசியர்பட்டியிலே நாங்கள் குடியேறியிருக்கிறோம். பிறந்து வளர்ந்தது எல்லாமே விகேபுரம் ஆலயம்தான். அதனாலே அங்கே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த ஆலயத்துக்கு வருவோம், ஆராதனைக்கு வருவோம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த காலவேளையில் உங்களை மறுபடியும் ஆண்டுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்துவாராக. வேல்ஸ் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. அந்த நாட்களிலே அந்த எழுப்புவதின் விளைவாக அநேகர் மிஷினரியாக பல்வேறு இடங்களுக்கு சென்றார்கள். அப்படி சென்றவர்கள் ஒரு மிஷினரி அஸ்ஸாம் மாநிலத்துக்கு வந்தார், வடகிழக்கு மாநிலத்துக்கு வந்தார். அந்த அந்த நாட்களிலே அஸ்ஸாம், அந்த வடகிழக்கு மாநிலம் என்று சொல்கிறோமே, எல்லாமே ஒன்று இணைந்ததாக காணப்பட்டது. அங்கே வந்து அந்த மிஷினரி அங்கே ஆண்டவருடைய பணியை செய்தபடியினாலே ஒரு குடும்பத்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே ஒரு குடும்பம், தகப்பன், மனைவி, 2 பிள்ளைகள். இதையினாலே கோபமடைந்த அந்த ஊர் தலைவன், சர்பாஞ்சி என்று சொல்வார்கள், அவன் இவர்களை எப்படியாயிலும் மனமாற்றமடைய செய்ய வேண்டும், மறுபடியும் அவர்களை இந்த பழையபடி கொண்டு வர வேண்டும், இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான், அல்லது அவர்களை கொண்டு விட வேண்டும். குறிப்பிட்ட நாள் வந்தது, ஊர் மக்கள் எல்லாம் கூடி வருகிறார்கள். அந்த நாட்களிலே, அந்த நேரத்திலே முதலாவதாக இந்த கணவன் மனைவி முன்னதாக அந்த 2 பிள்ளைகள் அங்கே இருந்தார்கள். அவனை அந்த ஊர் தலைவர் சொல்கிறார், நீ இயேசுவை இப்பொழுதாவது மறுதலிக்க போகிறாயா இல்லையா? எங்கேயோ ஒருவர் வந்து சொன்ன அந்த இயேசுவை நீ நம்பி போகிறாயே, நீ மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி. அவன் முடியாது, அப்படியானால் உன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் வில்லு எய்து கொன்று விடுவோம். அவன் அதற்கும் சம்மதிக்கவில்லை. 2 பிள்ளைகளும் கண் எதிராக அங்கு கொல்லப்பட்டார்கள். சரி, மனைவி இருக்கிறாள், என்ன சொல்கிறாய்? இப்பொழுதாவது அவன் இல்லை. அப்பொழுதுதான் அவன் ஒரு பாடல், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். இயேசுவை தமிழில் கரெக்டாக வரல, அது பின்னோக்கி என்ன ரைட்டு? முதல்ல இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், ரைட். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கேன். ஆக பிள்ளைகள் 2ஐயும் கொன்றாயிற்று, மனைவியும் கொன்றாயிற்று. அவன் சொன்னான், மறுபடியுமாக இந்த உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று சொல்லி அவன் அங்கே பாடினான். அது மட்டுமல்ல, இனி என்ன சொல்கிறாய்? நீ மட்டும்தான் இருக்கிறாய், நீ எப்படி என்று சொல்லிவிட, இல்லை நான் மறுதலிக்க மாட்டேன். ஆக அவன் கடைசியாக சொன்னான், எல்லாரும் போய்விட்டாலும், இந்த உலகம் என்னை கைவிட்டாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். அவனையும் கொண்டு போட்டார்கள். அதுக்கு பிறகு அந்த ஊர் தலைவன், அந்த சர்பாஞ்சிக்கு ஒரு எண்ணம் வந்தது, எப்படி இவர்களாலே இந்த வைராக்கியத்தோடு காணப்பட்டது, அப்போ இவருடைய இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி அவன் அறிந்து கொண்டு அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அது நிமித்தமாக ஒரு ஊர் தலைவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த கிராமம் முழுவதுமே இயேசுவின் குடும்பமாக, இயேசுவின் மந்தையிலே சேர்க்கப்பட்டது. ஆக அப்படித்தான் அங்கே அந்த திருச்சபை அங்கே உருவானது.
அது யார் என்றால், அது எந்த இடம் என்றால், இப்பொழுது இருக்கிற நாகாலாந்து. அன்றைக்கு அஸ்ஸாம் கூட தான் இருந்தது. இன்றைக்கு நாகாலாந்து என்று சொல்லி. ஆக ஒரு தனி மனிதனுடைய அர்ப்பணிப்பு அல்லது கீழ்ப்படிதல் ஒரு கிராமத்தையே அது மாற்றியது. அந்த கிராமத்தின் விளைவாக இன்றைக்கு அந்த மாநிலமே கிறிஸ்தவ மாநிலம். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமோ இல்லையோ, அங்கே அந்த புதிய அரசாங்கம் உருவாகும் பொழுது அல்லேலூயா கோரஸ் பாடித்தான் ஜெபித்துத்தான் அவர்கள் அந்த நிகழ்வு நடைபெற்றது என்று சொல்லி நீங்கள் பார்த்துருக்க கூடும். ஆக இன்றைக்கு அந்த மாநிலம் எப்படி இருக்குது தெரியுமா? முழு கிறிஸ்தவ மாநிலம். ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஒரு பஸ்ஸும் ஓடாது. அரசாங்க பஸ்ஸு தான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு பஸ்ஸும் ஓடாது. நீங்கள் எங்கேயாவது போனதுன்னா நடந்துதான் போகணும். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட நடந்து கூட செல்ல மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஓய்வு நாளை கடைபிடிக்கிற ஒரு மக்கள் கூட்டம். இன்றைக்கு அங்கே முழு கிறிஸ்தவ மாநிலம் அங்கே திருச்சபையில் இருக்கிறது. ஆனால் பள்ளிக்கூடத்திலே அங்கே தேவைகள் அதிகம். நான் அங்கே ஒரு 14 பழங்குடி மக்கள் உண்டு. அதில் ஒரு பழங்குடி மக்கள் ஃபோம் என்று சொல்லப்பட்டது. ஆக 40,000 முதல் 50,000 மக்கள் தொகை கொண்ட கூட்டம். அதிலே பட்டாதாரி என்பது 10 பேருக்கும் குறைவு தான் பட்டாதாரிகள். அதனாலே பள்ளிக்கூடத்திலே அவர்களுக்கு தேவை அதிகமாக இருந்தது. அந்த நாட்டிலே நாங்கள் அங்கே கடந்து சென்றோம் ஆண்டவருடைய ஒரு விலை திட்டப்படி. ஆக இப்படியாகத்தான் அந்த மாநிலம் உருவாகினது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் யார்? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தார்? நீங்கள் உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ அறிவு ஒரு பக்கம், இன்னொரு சுவிசேஷம் என்ன வருது? சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லி. சீஷன் என்றால் யார்? கற்றுக்கொள்ளுகிறவன். சீஷன் என்றால் யார்? அவன் தன்னுடைய குருவை பின்பற்றுகிறவன். சீஷன் என்றால் யார்? அவன் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன். நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவருடைய சீஷர்கள். ஆண்டவர் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படுகிறோமா? நமக்கு முதலாவது ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த உலகத்திலே சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனங்களை வாசிக்கலாம். போதும் பாருங்க. முதல் நிபந்தனை என்ன? சீஷர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு கூட இருக்க வேண்டும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய சீஷனும் இருப்பான். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பு. இங்கே என்ன செய்ய? தம்மோடு இருக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டது அதற்காகத்தான். உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே தேவன் அவருடைய பிள்ளைகளாக வைத்திருப்பது நோக்கம் என்ன? நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்கும்படியாக. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாதது நம்முடைய வாழ்விலே காணப்படும் என்றால் நாம் அவரோடு கூட இருக்க முடியாது, அல்லது அவர் நம்மோடு கூட இருக்க முடியாது. பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும். தொடர்ந்து வாசியுங்கள். சரியா? பிரசங்கம் பண்ணும்படியாக. அடுத்த குறிப்பு என்ன? அறிவிக்கும்படியாக. வாயினாலும் அறிவிக்கலாம், வார்த்தையினாலும் அறிவிக்கலாம், வாழ்க்கையினாலும் அறிவிக்கலாம். நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக ஆண்டவரை குறித்து அறிவிக்கலாம். நம்முடைய வார்த்தையின் மூலமாக அறிவிக்கலாம். டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லி ஒரு மிஷினரி ஆப்பிரிக்க கண்டத்திலே ஊழியத்துக்காக கடந்து சென்றார். அவருடைய ஊழியத்தை பார்க்கும்படியாக அவருடைய நண்பர் அங்கே கடந்து சென்றார். அவர் ஆண்டவர் அறியாதவர். அவரோடு கூட சில காலம் தங்கி இருந்து அவருடைய ஊழியத்தை கவனித்து வந்தார். திரும்பி வரும்பொழுது அவர் சொன்னார், அந்த மிஷினரியுடைய டேவிட் லிவிங்ஸ்டன் நண்பர், நான் இன்னும் சில காலம் அங்கே தங்கியிருப்பேன், ஆனால் நானும் அவரை போல மாறியிருப்பேன்.
ஆனால் அவர் ஒரு முறை கூட அதை குறித்து என்கிட்ட பேசவில்லை. அவருடைய வாழ்க்கை அவ்வளவு சவாலாக அமைந்திருந்தது. பிரியமானவர்களே, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than வேர்ட்ஸ். வார்த்தைகளை விட செய்கைகள் வலுவாக பேசுகின்றன, துணிக்கின்றன. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பணியின் மத்தியிலே, குடும்பத்தின் மத்தியிலே நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோம், ஆண்டவரை அறிவிக்கிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? 1 பேதுரு 2:9 வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு யோசித்து பாருங்கள். புண்ணியங்களை அறிவிக்கிறோமா? அறிவிக்க வேண்டிய விதமாக நீங்களும் நானும் இன்னும் அறிவிக்கவில்லை. அறிவித்திருந்தோமானால் இன்றைக்கு இந்த பாரத தேசம் 130 கோடி கொண்ட இந்த மக்கள் தொகை கொண்ட இந்த தேசம் இயேசுவை அறிந்திருக்கும். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அவரை பற்றி நான் அவரிடத்திலே கண்டதை, கேட்டதை, அறிந்ததை நான் என்ன செய்ய வேண்டும்? அனுபவித்ததை நான் மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? சுயநலவாதியாய் மாறிவிடுகிறோம். ஆண்டவரை நமக்குத்தானே பதுக்கி வைத்து அடக்கி வைத்துக் கொள்கிறோம். யான் பெற்ற இன்பம் பெருகை உயகும். ஆனால் நாம் அதை செய்வதில்லை. யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியும் ஒரு உதாரணம் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு டாக்டர் ஒருவர் காரிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு நாய் அந்த காரிலே அடிபட்டு விட்டது. அந்த கார் அடிபட்ட உடனே அந்த காரை நிறுத்தி அந்த நாயை தன்னுடைய காரிலே ஏற்றி தன்னுடைய மருத்துவமனை கொண்டு அதற்கு சிகிச்சை கொடுத்து அனுப்பிவிட்டார். இது நடந்த சில நாட்கள் கழித்து தன்னுடைய வீட்டின் மருத்துவமனையின் கதவை பரண்டும் சத்தம் கேட்கிறது. வெளியே போய் பார்க்கிறார், அங்கே 2 நாய் நிற்கிறது. அவருக்கு புரிந்து கொண்டது, ஒன்று தான் காரில் அடிபட்டு அதற்கு சிகிச்சை பெற்ற அந்த கொடுத்த அந்த நாய் சுகமடைந்து வந்திருக்குது. அந்த நாய் இதுபோன்று காயமடைந்த மற்றொரு நாயை அழைத்து வந்திருக்கிறது. யோசித்து, 5 அறிவுள்ள ஒரு பிராணி தான் கண்ட உண்மையை, தான் பெற்ற சுகத்தை என்ன செய்து மற்ற அந்த பிராணியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி டாக்டர் இடத்துல அழைத்து வந்தது. பிரியமானவர்கள், இன்றைக்கு நாம் எத்தனை பேரை அழைத்து வந்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு ஆண்டவரை அறிமுகம் செய்திருக்கிறோம்? நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? எதற்கு? பிரசங்கம் பண்ணும்படியாக, பிரசித்தம் பண்ணும்படியாக, தெரிவிக்கும்படியாக, அறிவிக்கும்படியாக சீசன் வாழ வேண்டும். அதற்கப்புறம் என்ன சொல்லப்படுகிறது? வாசிங்கள் அடுத்த வசனத்திலே, மார்க்கிலே 3. வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தி அவளுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆக வியாதிகளை குணப்படுத்தி பிசாசுகளை துரத்தி அவர்களுக்கு அதிகாரமுடையவளாக ஏற்படுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. நீங்களும் நானும் ஜெபித்தால் ஆண்டவர் சுகம் தர முடியும். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? வரம்பற்ற ஊழியம் பைபிளில் எங்கேயுமே இல்லை. யாராவது இருந்தால் எனக்கு காமிங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் வரம் கொடுத்து, விசுவாசிக்கிறவனா நடக்கிற அடையாளங்கள் ஆவன அப்படித்தான் இருக்கு. விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்கள். ஆக அது வாசித்துலாமா? மார்க்கு சுவிசேஷம் கடைசி அதிகாரம் என்று நினைக்கிறேன். வாசிங்க. மார்க்கு 16-17. ம் 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 பாருங்கள், யாருக்கு அதிகாரம் இருக்கு? நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், விசுவாசிக்கிற நமக்கு. ஆனால் அநேக வேளையிலே நம்ம அதை பயன்படுத்துவதில்லை, அதை செயல்படுத்துவதில்லை. யாரா இருந்தாலும் சரி, நாம் ஜெபம் பண்ணும் பொழுது
ஆண்டவர் கேட்கிற ஒரு ஆண்டவர். ஒரு கிராமத்திலே ஊழியம் செய்தோம் 87 முதல் 92 வரை. அங்கே ஒரு பிசாசு பிடித்த ஒரு பெண்மணி, அவளும் பல இடத்துக்கு சென்று அதற்கான சுகம் பெறுவதற்கான முயற்சியிலே அவள் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். ஆனால் எந்த பலனும் இல்லை. அப்பொழுது அது ஒரு பிரஜாதிகள் நிறைந்த ஒரு இடம். ஆகையினாலே என்னோடு கூட ஒரு நண்பர், வாலிப நண்பர் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், என்ன சொன்னார் என்றால், ஐயா நம்ம போய் ஜோம் பண்ணுவோம் ஐயா, டெய்லி ஆலயம் 6:30 மணிக்கு 2 பேரும் போய் ஜோம் பண்ணுவோம், உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுவோம்னாங்க. அப்போ நான் இன்னொரு ஆர்கன் போட சொன்னார், எப்பா நீ கூட்டு போகிற ஐயாவை, இது இந்துக்கள் இருந்து சுகம் கிடைக்கிறதுனா அது மிகுந்த சிக்கலை உண்டு பண்ணிடும், பிரச்சனையை உண்டு பண்ணிடும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அது எனக்கு அப்போ தெரியாது, பிறகு நாள் தெரியும். நானும் அந்த சகோதரன் திரவியும் இருப்பேன், 2 பேருமாக சேர்ந்து உபவாசம் பண்ணி ஒவ்வொரு நாள் இரவும் நாங்கள் அநியாயத்துக்கு திறந்தோறும் மாலை ஆராதனை நடைபெறும். முடிந்த பின்பு போய் ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் கிருபையாக அந்த பெண்மணியில் இருந்த அந்த பிசாசு முற்றிலுமா நீங்கி நல்ல சுகத்தோடு பலத்தோடு அவர்கள் இன்றும் முள்ளக்காடு என்ற கிராமத்தில் இருக்கிறார். தூத்துக்குடி பக்கத்திலே அந்த கிராமம் இருக்குது. முள்ளக்காடு என்று பழைய காயில் முன்னாடி ஸ்டிக் பக்கத்தில் பாருங்கள். ஆக ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அந்த பெண்மணிக்கு ஒரு நல்ல விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் வேதம் அப்படித்தான் சொல்கிறது, யாரும் இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 62ஆம் சங்கீதம் 11, 12 வசனங்கள். 62ஆம் சங்கீதம் 11, 12. பாருங்க, வல்லமை தேவனுடையது. அது எந்த ஊழியக்காரனுடையது இல்லை, உருவானவரும் இல்லை. வல்லமை யாரு? ஆண்டவருடையது. அடுத்தது பாருங்கள், வல்லமை தேவனுடையது. ஆகினாலே ஊழியக்காரராகிய நானாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஊழியக்காரனும் சரி, அவர்களை தேவன் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார், ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். அதனால்தான் வல்லமை தேவனுடையது. யாரை கொண்டும் தேவன் யாரையும் பயன்படுத்த முடியும். அவன் படித்திருக்க வேண்டிய அவசியமில்லை, அவன் பணக்காரனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. விசுவாசிக்கிற யாரையும் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சீசன் நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா? நீங்களும் நானும் ஆண்டவரை குறித்து அறிவித்திருக்கிறோமா? அறிமுகம் செய்திருக்கிறோமா? நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். அதை பயன்படுத்தி பாருங்கள் விசுவாசத்தோடு. தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய வாழ்வில் தேவன் செய்த அந்த மகத்தான கிரியைகளை நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் அதில் எவ்வளவு தூரம் நாம் குறைவுபட்டிருக்கோம் என்று யோசித்து பாருங்கள். சீசன் என்பவன் அவரோடு கூட இருக்க அழைக்கப்பட்டவன். சீசன் என்பவன் அவரை குறித்து அறிமுகம் செய்ய வேண்டியவன், அவரை குறித்து அறிவிக்க வேண்டியவன். சீசன் என்பவன் அவருடைய நாமத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு அவன் வல்லமை பெற்றவன். ஏனென்றால் வல்லமை ஆண்டவருடையது. கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீ விரும்புகிறபடி நாங்கள் வாழ்வதற்கு, எல்லா விதத்திலையும் கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு உதவி. ஒரு சீசன் என்ன செய்ய வேண்டுமா? அந்த குரு என்ன சொல்ல, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொன்னால், உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிகளும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அறிவித்திருக்கிறோமா? இல்லை. ஏதோ ஒன்று அங்கங்கே நாம் ஊழியக்காரர்களை அனுப்பியிருக்கிறோம் பல இயக்கங்கள் மூலமாக. ஆனால் இன்னும் போய் சேரவில்லை. நல்ல செய்தி
இன்னும் அநேகர் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் தெரியுமா? இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள கடைசி முனை மட்டும் மனிதனுக்கு அறிவிக்கப்படும், சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும். இந்த உலகத்தில் வாழும் கடைசி மனிதன் கூட இயேசு குறித்து அறிந்திருக்கும் பொழுது மட்டுமே முடிவு வரும். மற்றபடி இப்பொழுது வரும் அப்பொழுது வரும் எல்லாம் இல்லை. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. எப்பொழுது வருவார்? பிதா ஒருவர் தவிர அந்த வேலையை அறிவார். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஆண்டவர் விரும்புகிறபடி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை இந்த திருச்சபையிலே, இந்த தேசத்திலே, இந்த பட்டணத்திலே செய்வாராக. ஆமீன்.